இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4000 வேக்கன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ப்ரோ வந்திருக்கு அப்படின்னா டிசிஎஸ் இருக்குல்ல அங்கேருந்து ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்கங்க. வழக்கம் போல் லேப்டாப்பாக இருக்கட்டும், அப்புறம் அந்த ஒய்ஃபைக்கான காஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனால் கரெக்டாக 10 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இதுக்கான அப்ளை போர்ட்டல் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. முழு தகவலை கண்டிப்பாக சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். அன்அகாடமியில் இப்போது கோர் இன்ஜினியரிங்கில் ஃப்ரீ சர்டிஃபைட் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆமாங்க, சின்ன இன்ட்ரோ தான், ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸா இந்த சர்டிஃபைட் ஒர்க் ஷாப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்லி ஃப்ரீங்க. மே 17ஆம் தேதியிலேருந்து மே 31ஆம் தேதி வரை நடக்குது. ஈவினிங் 6:30 மணிக்கு 7 மணிக்கு அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. சாலிட் ஒர்க்ஸில், விஎல்எஸ்ஐயில், ஆட்டோமேஷன் அண்ட் எம்பெடட் சிஸ்டத்தில் வைக்கிறாங்க. கம்ப்ளீட்லி ஃப்ரீங்க. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அவங்களோட ரெஸ்யூமில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை டச் பண்ணி இப்போவே என்ரோல் பண்ணுங்கள். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு மாஸ்டர்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு 1 இயர் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. எது வேலை வாய்ப்புக்கு தேவையோ அதை சொல்லித்தராங்க. 300 hours ஆஃப் கிளாஸஸ், இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கண்டென்ட்டில் ஹைப்ரிட் இவி, எஃப்இஏ, சிஎஃப்டி, கேட் இது ரிலேட்டடில் முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. 3 month பெய்டு இன்டர்ன்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 21 லைவ் ப்ராஜெக்ட்ஸ், 1-on-1 டவுட் சால்விங் செஷன்ஸ் கூட இருக்குங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு மாஸ்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. 300 hours ஆஃப் சேம் கிளாஸஸ், விஎல்எஸ்ஐ, ஐஓடி, எம்பெடட் சிஸ்டம், இவி இது ரிலேட்டடுங்க. முடிச்சக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. இந்த 2 கோர்ஸ்க்கும் நம்ம கோடான தமிழா 10 நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமா 10% டிஸ்கவுண்ட்டோட பை பண்ணி இந்த கோர்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அன்அகாடமி. ஓகே, எங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாட்டா நிறுவனத்தோட டாட்டா எல்சி இருக்குல்ல, ஸோ இங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆஃப் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்கான நோட்டிஃபிகேஷன் தாங்க. இந்த டாட்டா எல்சியை பொறுத்தவரை இது வந்து ஒரு கோர் இன்ஜினியரிங் டிசைன் அண்ட் டெக்னாலஜி ஆர்கனைசேஷனுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர், திருவனந்தபுரம், சென்னை, ஹைதராபாத், பூனே இந்த 5 லொக்கேஷனுக்கு எடுக்கிறாங்க. நமக்கு வந்து சென்னை, நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னை. பட் வந்து இனிஷியலாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் சர்டன் பீரியட் வந்து உங்களை வந்து டேரெக்டாக ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்க்கு வர சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, என்ன படித்தவங்க அப்ளை பண்ணலாம் ப்ரோ அப்படின்னா பிடெக்கு, எம்இஎம்டெக்கு, எம்எஸ்ஸு, எம்சிஏ, எம்எஸ்சி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட எஜுகேஷனில் 1 இயருக்கு மேலே கேப் இருக்கக்கூடாது. உங்களோட 10th 12th அப்புறம் இவங்க கேட்டிருக்க டிகிரியை 60% நீங்கள் முடிச்சிருக்கணும். அது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ எதுவும் உங்களுக்கு அரியர்ஸ் இருக்குது அப்படின்னா அதையுமே நீங்கள் கட்டாயம் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு முக்கியமானது என்னென்ன பிரான்ச்சஸ் ப்ரோ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அதாவது இசிஇ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஐடி, எம்பெடட், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸ், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ப்ரோ மெக்கானிக்கல் கிடையாது அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்களுமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வந்து டெவலப்பர் ரோல் தான் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது மெக்கானிக்கல் டிசைனில் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா டெவலப்பர் ரோலில் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ப்ரொக்டோர் டெஸ்ட் இருக்குங்க. ஸோ அதாவது ஒரு ஆன்லைன் டெஸ்ட், மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் கேட்கக்கூடிய டெஸ்ட் இருக்குது. நீங்கள் வீட்டிலேருந்தே இந்த டெஸ்ட்டை எடுத்து பண்ணலாம். வெர்பல், அனலிட்டிக்ஸ், கோடிங் எம்சிக்யூஸ், அப்புறம் கோடிங்ஸ் இது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 120 நிமிஷங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மெயில் எந்த மெயில் ஐடியிலேருந்து வரும், இது தொடர்பாக எப்போ டெஸ்ட்டு, எப்போ இன்டர்வியூ அப்படின்னா அதுக்கான மெயில் ஐடியும் இங்கே கொடுத்துருக்காங்க. admin.mettl@mercer.com இதுலேருந்து வரும். ஸ்பேம் ஃபோல்டர்ஸையும் செக் பண்ணிக்கோங்க, இன்பாக்ஸையும் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க, ஜங்க் ஃபோல்டரையும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் கொஷின்ஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்காக ஒரு மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயிலுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், 2021 பாஸ் அவுட் ஆனவங்க, அதே மாதிரி 2022 பாஸ் அவுட் ஆக போகிறவங்க நீங்கள் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஃப்ரெஷர்ஸை இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஃப்ரெஷர்ஸை ரெக்ரூட் பண்ணி ட்ரெயின் பண்ணி பக்காவாக அவங்கள வந்து பில்டப் பண்ண போகிறாங்க. இயர் ஆஃப் பாசிங் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருங்க, காலேஜ் நேம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருங்க, என்ன ஸ்டேட்டு, பேர் என்ன, கான்டாக்ட்
காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, 10th என்ன பர்சன்டேஜ், 12th என்ன பர்சன்டேஜ், டிப்ளமோ படிச்சிருந்துருக்கீங்க அப்படின்னா அது, அப்புறம் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணாலே போதும். அவங்களே உங்களுக்கு மெயில் மூலிமா ரிவர்ட் பேக் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து எப்போ இன்டர்வியூ இந்த ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும். ஸோ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிங்க ஃப்ரெஷ்ஷருக்கு. ஸோ தாராளமாக இதில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவையான ஆட்கள் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபார்ம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. உங்களால் ஒருத்தவங்க அவங்க வேலைக்கு போக போகிறாங்க அப்படிங்கன்னா அது வந்து ஒரு சூப்பரான விஷயம் தானே. ஸோ வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.